நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, நம்ம வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ஆண்டவர நோக்கி முழு மனதோட துதிக்கணும். துதிக்க துதிக்க தான் அற்புதங்கள் நடக்குங்க. நம்ம கையில தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அற்புதம் வேணும்னு ஆசைப்படுவோம். அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவோம். ஆனா, அங்க துதிப்போமா அப்படின்னா காணாம போயிடும். துதிக்க மாட்டோம். இனி என்ன பண்ணுவோம்னா, எப்படி நம்ம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எப்படி நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு சிலவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாருங்க. துதிச்சிங்களா, ஜெபிச்சிங்களா அப்படின்னு கேட்டா டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுச்சு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல இன்றைய நாளை தந்ததுக்காக துதிங்க. ஏன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிற மனுஷனை நாளைக்கு பார்க்க முடியாத ஒரு சிட்டிசன். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை நம்ம உயிரோடி வச்சிருக்கதே பெரிய கிருபை தானே. அப்போ இன்னைக்கு நம்ம உயிரோடி வாழ்றதும் ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபைக்காக துதிங்க. எத்தனை பேர் அந்த உலகத்துல எனது வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வேதனையில இருக்காங்க. நம்மளை ஆரோக்கியமா வச்சிருக்காருல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்காருல்ல, நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்காருல்ல, இதுக்கெல்லாம் துதிங்க. சிலவங்க பாருங்க, என்ன துதிச்சு என்னத்துக்கு அப்படி இருப்பாங்க. அவர் செய்த நன்மைக்காக துதிங்க. நீங்க